சொல்வதெல்லாம் உண்மை. கண்டவும் உனக்கு ஏன் போன் பண்றா? கம்பெனில வேலை செய்யறேன், ஓட்டிக்கு இதே இல்லைன்னு கூட போன் பண்றாங்க. என்ன இருந்தாலும் நான் 2வது வீட்டுக்காரன் குத்தி காட்டுறல. அவன் கூட வாழ்ந்த அந்த 4 வருஷத்தை நான் உன் கூட வாழ்ந்த 1 வருஷத்துல மறந்துட்டு தெரியுமா? வீட்டுக்கு கூட்டு போறியா? உங்க பேர் என்ன? உமா மேம். சொல்லுங்கம்மா. நான் ஆம்பூர்ல இருந்து வரேன் மேம். அம்மா என்னை பெத்தது மட்டும்தான். ஆனா வளர்த்ததெல்லாம் பாட்டி தான் வளர்த்தாங்க. சித்தி ஒரு வாட்டி திட்டம், ஒரு வாட்டி பாப்பாங்க. அந்த மாதிரிதான் மேம் கஷ்டப்பட்டு அம்மா எங்க வளர்ந்தது. இருந்தாங்க? அம்மாவும் அதே ஊர்ல தான் இருந்தது. அம்மா அப்பாவை விட்டுட்டு இன்னொருத்தரை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு வேற அக்கா தங்கச்சி யாரும்? தம்பி மட்டும். இப்போ 2வது கட்டிக்கிறவங்களுக்கு அம்மாக்கு தம்பி ஒருத்தர். ஓ, நீங்க முதல் கல்யாண திருமணத்துல நீங்க ஒருத்தர் தான். சரி, எந்த பாட்டி பார்த்தாங்க? அம்மாவோட? அம்மாவை பார்த்தோம். சரி, அவங்கதான் பார்த்தது மேம். சித்தின்னா அம்மாக்கு தங்கச்சி. ஆமா. அவங்க ஒரு வாட்டி திட்டுவாங்க, ஒரு வாட்டி பாப்பாங்க. அப்படிதான் மேம் வளர்ந்தோம். 9th வரைக்கும் தான் மேம் நான் படிச்சேன். 9th ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். அம்மா கூடவே வேலைக்கு கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அம்மானா உங்க அம்மாவோட? எங்க அம்மாவோட. அம்மாவோட டச்ல தான் இருந்தீங்க? அப்பா டச்ல. ஆனா வளர்த்தது பாட்டி தான் வளர்த்தாங்க. அப்பாவை பார்க்கவே இல்லை? அப்பா நான் சின்ன வயசுல பார்த்தது மேம். திருப்பூர்ல. அவரும் திருப்பூர் போயிட்டு அவரும் வேற ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாரு. நான் ஒன்னும் அவரை பார்க்கல மேம். சின்ன வயசுல பார்த்தது தான். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பவானியில சொந்தக்கார மூலியமா ஒரு வரம் தேடி வந்தது. கட்டி வச்சாங்க மேம். ஆலாங்குப்பத்துல கட்டி கொடுத்தாங்க எங்க ஊர்ல இருந்து. நகை 5 சவரம் நகை போறதா பேசினாங்க. ஆனா இது வரைக்கும் போடலை. அதனால எனக்கும் அவருக்கும் சண்டை வரும். அவங்க அம்மா எதனா சொல்லி காட்டுவாங்க மாமியார். அப்படியே அதுலேயே ரோலிங் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு மேம். அவரோட 1 வருஷம்தான் நான் குடும்பம் நடத்தினேன். அதுக்கு மேலே அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் மேம். ஃபிக்ஸ் வேற வந்துடும் அடிக்கடிக்கு. 3 வருஷமா சொல்லலையா உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது? சொல்லலைங்க மேம். என்ன வேலை செய்யறாரு? பெங்களூர்ல டைல்ஸ் போட்டுட்டு இருந்து வேலை செஞ்சிருந்தாரு மேம். அப்புறம் அவங்க அப்பா இறந்த பிறகு ஊர்லயே அந்த தண்ணி குழாய், நல்ல தண்ணி குழாய் அந்த வேலை கிடைச்சது மேம் அவருக்கு. 1 வருஷம்தான் நல்லா போச்சு மேம். அதுக்கப்புறம் அவருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அடிக்கடி ஹாஸ்பிட்டலு, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல், அப்படியே ஊர்ல அங்கங்க மயக்கம் போட்டு வந்துருவாரு. அப்படியே தான் போச்சு மேம். இப்போ பம்பைக்கு மாலை போட்டு சபரிமலை போனாரு. அது பம்பையில வீசிங் ப்ராப்ளம் பம்பையில மூழ்கி இறந்துட்டாரு அவர். இப்போ அவர் இறந்தது 3 வருஷம் ஆகுது மேம். அவர் இறந்துட்டாரு. அவருக்கு பிறந்தது 2 பசங்க. பையன் 1, பொண்ணு 1 இருக்குங்க மேம். அவர் இறந்துட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் வேன் ஓட்டுறவர் அவர். என் ஸ்டாப்பிங்க்கு வர வேனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால அவர் வேனில் ஏறி போனேன் மேம். சரி, பாட்டு வேனில் நல்லா போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கையில் சிப்பு கொடுத்து, இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் இறக்கி தர சொல்லுங்க அவரு அப்படின்னு ஒரு அக்கா மூலியமாக சிப்பு கொடுத்தேன் மேம். அவரும் இறக்கி 4 நாள் ஆச்சு, சிப்பு திருப்பி தரவே இல்லை. அந்த அக்காவை கேட்டது, நீங்களே போய் கேளுமான்னாரு. சரி, நான் போய் அண்ணா சிப்பு கொடுங்கன்னு கேட்டேன். சரி, நான் சிப்பு தந்தா எனக்கு உன் நம்பர் தரணும்னு சொல்லி கேட்டார். சரி, நான் நம்பரெல்லாம் தர முடியாது, சிப்பை கூட நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மேம். ஒரு நாள் மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு போக சொல்லும், இந்தா உங்க சிப்புன்னு சொல்லிட்டு பேப்பர்ல நம்பர் எழுதி அதுக்குள்ள சிப்பு வச்சு மடிச்சு கொடுத்தாரு. எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க, அதுல நம்பர் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நானும் ஃபோன் பண்ணேன் மேம். நானும் ஏமா பண்ணீங்க? ஃப்ராங்கா சொல்லணும். பண்ணேன் மேம். ஏமா? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டார் மேம். இல்ல, அது பேசினதுக்கு அப்புறம் தானே கேட்பாரு. ஃபர்ஸ்ட் கேட்டது அப்படிதான். எப்ப கேட்டாரு? வேன்ல போயிட்டு வந்துட்டு இருக்கு சொல்லி அப்பவே கேட்டாரா? அது சொல்லவே இல்லை நீங்க? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது எப்ப சொன்னாரு? ஒரு 2 நாள் கழிச்சு தான் சொன்னார் மேம். பார்த்து 2 நாள் கழிச்சு தான் சொன்னாரு. பார்த்து 2 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டுட்டாரா? கேட்டார் மேம். ஏன், உங்களை தெரியுமா அவருக்கு? இல்ல மேம். அப்ப எப்படி சும்மா திடீர்னு பார்த்து உங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கலாம், அது தெரியாம எப்படி கேட்டாரு? அத கேட்டாரு. அப்புறம் நானும் டீட்டெயில் சொன்னேன் மேம். இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சாரா? அப்படிதான் நினைச்சிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, பசங்க இருக்கு, சரி பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தா பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பா போயிடாது. அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தது. கல்யாணம். நீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? உங்களுக்கு விருப்பம் இல்ல சொன்னீங்களா? ஆமா மேம். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல விருப்பம் இல்ல, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சிப்பு கொடுத்தீங்க? இல்ல மேம், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லல. சிப்பு முதல்ல கொடுத்துட்டோம் நாங்க. கொடுத்துட்டு அப்புறம் தான் அவர் ஃபோன் பண்ண சொன்னாரு. நானும் பண்ணேன். எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க? எனக்கு தெரியல, பிடிச்சிருந்துச்சு மேம். அவர் இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு மேம். அந்த 2 வருஷத்துல எத்தனை பேர் என்ன எப்படியோ தப்பாலாம் கேட்டாங்க மேம். நான் உன் பசங்களை பாத்துக்கிறேன், நீ தனியா வந்துடு, எப்படியோ கேட்டாங்க மேம். ஆனா இவர் ஒண்டிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டாரு. ஆனா நல்லவர் தான் மேம். நல்லவர் தான் மேம் அவரு. சரி, நாங்களும் பேசணும் மேம். ஆனா ஆரம்பத்துல இருந்து நான் வேணான்னு தான் சொன்னேன்.
அப்புறம் எப்படியோ நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் மாமியாருக்கு. கல்யாணம் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டோம். வீட்டுக்கு அவரு தெரிஞ்சிச்சு. கல்யாணம் ஆயிருந்ததா? ஆவல மேம். எங்கள் மாமியாருக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. நான் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் அவர் கம்பெனியில் தருவேன், இதெல்லாம் கூட வேலை செய்கிறவங்க பார்த்து வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க. தெரிஞ்சு போச்சு மேம். அதனாலே எங்கள் மாமியார் நீ இப்படியெல்லாம் பண்ணுறதா தான் இருக்காது வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிடுச்சு, அவங்க ஒரு ஏற்கனவே அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க, ஓட்டி செஞ்சுட்டு போனால் நீ லாட்ஜுக்கு போய் வர, இங்கே போயிட்டு வர அங்கே போயிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு எங்கன்னா தெருவுக்கு போயிடுவாங்க, நம்ம தேடி போய் சாவி வாங்கிட்டு வரணும், இப்படியெல்லாம் டார்ச்சலாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இவர் இப்படி வந்து நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். என்னால் முடியல. சரி நம்ம ஏன் தப்பு பண்ணாமல் நம்ம கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்ட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன். சரி வீட்டில் தெரிஞ்சிச்சு என்னை உங்களோட கூட்டின்னு போயிடுங்கோ அப்படின்னு. சரி நீ வந்துடுன்னு சொன்னார் மேம். போயிட்டோம். எந்த ஒரு சவரன் செயின் அதை விற்று தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேம். அதை விற்று தான் வீட்டுக்கு சாமானம், மல்லிகை செலவு, பாய் எல்லாம் அது மூலியமாக தான் வாங்குது மேம். வீட்டிலே கூட்டிட்டு போயிட்டீங்க? பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோம் கூடுவேன் மேம். வீட்லேயே தாலி கட்டிக்கிட்டோம். அவங்க ஃப்ரெண்டுங்க முன்னாடியே வீட்லேயே தாலி கட்டிக்கிட்டோம் மேம். 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவர் கூட 1 வருஷம் 8 மாதம் ஆகுது மேம் கல்யாணம் ஆகி. நல்லா தான் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது மேம். இப்போ சமீபத்தில் 4 மாதமாக தான் கூட வரவங்கெல்லாம் வேனில் வரவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது அவருக்கு. ஃபோன் பண்ணாலும் போய் தனியாக நின்று பேசுகிறாரு. ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறாரு. ஃபோனை தொட வர்றதில்ல. பாஸ்வேர்ட் போட்டு வச்சு ஃபோனை தொட வர்றதில்ல மேம். தொட்டினா கை உடச்சிடுவேன், தொட வர்றதில்ல. ஃபோன் வந்தால் தனியாக போயிடறாரு. இப்போ அவங்க வீட்லேயே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஏற்றுக்காமல் இருந்தாங்க. அப்புறம் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க அண்ணி நீ வந்து போ, நான் அத்தை மாமா கிட்டலாம் நான் பேசுகிறேன், ஏதோ அவங்க தலையெழுத்து அவன் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு போய் என்ன பண்ண முடியும், நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் என்னை ஏற்றுக்கிட்டாங்க மேம். அவங்க வீட்டு விஷயத்துக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். அது மாதிரி தான் மேம் இருந்துச்சு. இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன் மேம். வர முடியாதுன்னாரு. ஏன் வர முடியாதுன்னா காரணம்லாம் என்னால் சொல்ல முடியாது, நான் வர முடியாது, பொங்கல் கழிஞ்சு பார்க்கலாம், இப்போல்லாம் என்னால் செஞ்சுக்க முடியாது அப்படின்னாரு. நாங்கள் கல்யாணம் பண்ணப்போ கையில் காசு இல்லை. இப்போ சீட்டு ஒன்று எடுத்தோம் மேம். அந்த சீட்டு காசு இருக்குது, வா போய் பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன். முடியவே முடியாதுன்ட்டார். நான் போய் எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன். சரி அம்மா வந்து கேட்டதுக்கு இல்லைம்மா இப்போ ராகுலுக்கு ஃபீஸ் கட்டணும், எந்த ஏடிஎம் அடமானம் வச்சுருக்குது மேம், அதெல்லாம் வாங்கணும், இப்போ அந்த பிரச்சனை. ஏடிஎம் அடமானம்? ஏடிஎம் கார்டு. அது எப்படி அடமானம் வைப்பீங்க? அது நம்மளது பேமெண்ட் பில்லெல்லாம் கொடுத்து அது மூலியமா காசு வாங்கிக்கிறோம் மேம். எப்படி 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 சொல்லு. இப்போ நம்மளது பேமெண்ட் பில்லு, சேலரி அக்கவுண்ட். சேலரி. ஆமா. என்ன பண்ணுவீங்க? ஏடிஎம் கொண்டு போய் ஏடிஎம் அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிறோம். எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? நம்மளுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு தராங்க. ஆனாலும் இதெல்லாம் அநியாயம் இல்ல. ஏடிஎம் கார்டு அடமானம் வச்சு காசு கொடுக்குறாங்களாம். வாங்கறதுவங்களுக்கு வறுமை வாங்குறாங்க, கொடுக்கறதுவங்களோட மூளை பாருங்களேன், எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ரேஷன் கார்டு அடமானம் வைக்கிறது, லைசன்ஸ் அடமானம் வைக்கிறது, வண்டி புக் அடமானம் வைக்கிறது, இப்ப ஏடிஎம் கார்டு அடமானம் வைக்கிறது. என்ன அநியாயம். சொல்லுமா. அப்படிதான் மேம். சரி இந்த எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஏடிஎம் கார்டுல? 15,000 வாங்கியிருந்தேன் மேம். இப்ப திருப்பதி சேலரி எவ்வளோ? எனக்கு 7,400 ரூபாய் மேம். எங்க வேலை செய்றீங்க? ஷூ கம்பெனிங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் சேலரி வருமா? ஆமாங்க மேம். அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அவங்க வந்து வட்டி முதல்ல எடுத்துட்டு மீதி காசு நம்ம கையில கொடுத்துடுவாங்க. பில் வரவு வச்சுட்டு மீதி காசு நம்ம கையில கொடுத்துட்றாங்க. ஓ, அவங்களே வித்ட்ரா பண்ணிப்பாங்களா? ஏடிஎம் நம்பர் நீங்க கொடுப்பீங்களா? நம்ம கொடுத்துறோம் மேம். பண்ணக்கூடாதுமா அப்படி. இட் இஸ் இல்லீகல். உங்க ஏடிஎம் கார்டின் நம்பரை எப்படி இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க? பேங்க் அத்தாரிட்டிஸ் தயவு செஞ்சு இத கவனிச்சுக்குங்க. இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி எத்தனை பேங்கோட எத்தனை ஏடிஎம் கார்டு அடமானத்துல இருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற கஷ்டத்தில் என்னால் பண்ண முடியாது, நான் பண்ணிக்க மாட்டேன்னு கட்டாயமாக சொல்லிட்டாரு மேம். அதோட எங்கள் அம்மா சரிம்மா பொங்கலுக்கு ஒன்று 5-6 மாதம் தானே இருக்கு, பொங்கல் கழிஞ்சே நீங்கள் பண்ணிக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. அதோட அவர் கூட நான் பேசலை மேம் 3 நாளா. வெள்ளிக்கிழமை இது மாதிரி ஆனது, நான் அவர் கூட பேசலை. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த 1 வருஷம் 8 மாசம் ஒன்னா வாழ்ந்தீங்க. அவர் உங்க வீட்டுல தான் இருந்தாரு? நாங்க தனியா வாடகைக்கு இருந்தோம். தனியா தான் இருந்தாரு. அப்புறம் எதுக்கு திடீர்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னீங்க? நாங்க ஆரம்பத்துல பண்ணிக்க சொல்லவே அவர் அப்படி சொல்லிதான் மேம் கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறமா பண்ணிக்கலாம்னு. உங்களுக்கு மெதுவா அவர் விலகி போறாருன்னு டவுட் வந்ததா? இப்ப அவர் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல மேம். வர என்ன பண்றாரு? குடிச்சிட்டு வந்துடுறாரு மேம். ஞாயிற்றுக்கிழமை காலையில நீ சாப்பிடுன்னாரு, எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடுன்னு.
நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னாரு. இல்லை நான் சாப்பிடல, நான் உங்க கூட பேச தயாரா இல்லைன்னு இந்த ஒரு வார்த்தை தான் மேம் சொன்னேன். அதோட கிளம்பி வெளியே போனவர் தான் மேம். நைட்டு 10 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டுங்க 2 பேர் கூட்டிட்டு வராங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாங்க. 2 பேர் கூட்டிட்டு வந்து வீட்டாண்ட விட்டாங்க. சரி வீட்டாண்ட விட்டு போனாங்களா, அமைதியாக உள்ளே படுப்பாருன்னு பார்த்தா போய் தின மேலேயும் வெளியே தொட்டி மேலேயும் துணி இருக்கிறது கூட தெரியாமல் வெளியே தொட்டி மேலே போய் படுத்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து போய் அம்மா கையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா காலையில் விடிஞ்சதும் வீட்டாண்ட வந்தாங்க. வந்து என்னம்மா பிரச்சனைன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் வீட்டாண்ட ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டுக்கிறாங்க. நாங்கள் நல்ல பசங்கன்னு நினச்சி தான் வாடகை கொட்டோம், உன் மருமகன் இப்படி பண்ணுறான், நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. சரி அம்மா அவர்கிட்ட சொன்னாங்க, சுந்தர் இந்த மாதிரி அவங்க காலி பண்ண சொன்னாங்க சுந்தர், நீ என்ன வர இந்த மாதிரி பண்ணிட்டு வர, நான் அவளை அவங்க மாமியார் வீட்டுக்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் சௌகரியம் அது, உங்கள் இஷ்டம் போல் செஞ்சுக்குங்கோ அதுதான் சொன்னார் மேம். சொல்லிட்டு நிற்க கூட இல்லை, அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு ரெடியாகி டியூட்டிக்கு. அதுக்கப்புறம் அம்மா நீ சாமானத்தெல்லாம் யாரை கட்டுமா, நீ யாரை கட்டிட்டு அவரது துணி சாமானெல்லாம் அவரது என்ன சேரணுமோ அவருக்கு தனியாக எடுத்து வச்சுடு, நீ உன் சாமானெல்லாம் நீ தனியாக எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க மேம். சரி அவரது நான் துணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சேன், எந்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சேன் மேம். வந்தார் வீட்டுக்கு வந்து, நீ ஏன் துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க, ஏன் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன், நான் பண்ண தப்பு தான், இதுக்கு மேலே செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை மேம். அவர் நான் எடுத்து வச்சிருக்கதெல்லாம் பார்த்துட்டு அவரும் அமைதியாக தான் படுத்துன்னுட்டு 4 மணிக்கு எழுந்து கிளம்பி போயிட்டாரு. நான் போக சொல்ல கேட்டேன், உங்கள் துணியெல்லாம் எப்போ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன். நான் சாயந்தரம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னாரு. சாயந்தரம் நான் அம்மா வீட்டாண்ட போயிருக்க நேரம் பார்த்து வந்து துணி எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறாரு. சொல்ல எதுக்கு அப்படி பண்ண நீ? இவர் இப்படி பண்ணா ரோஷம் இப்படி பண்ணாச்சு ஒழுங்கா இருப்பாருன்னு தான் மேம் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் எங்க மாமியார் கையில போய் வாழ்க்கை எப்படி இருந்ததுமா அந்த 1 வருஷம் 8 மாசம்? நல்லா தான் மேம் இருந்தோம். நான் சாப்பிட்டாதான் அவர் சாப்பிடுவார் மேம். நாங்க நல்லா தான் மேம் இருந்தோம். எங்களுக்கு எதனா சண்டை வந்தா கூட பசங்களை விட மாட்டார் மேம். நல்லா தான் மேம் நாங்க இருந்தோம். அவருக்கு யாரும் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லைன்னா வேற ஒரு பொண்ணோட பேசணும், இது 2 காரணத்தை தவிர வேற எதுவும் இல்லை மேம். நாங்க நல்லா தான் மேம் இருந்தோம். எனக்கு அவர் வேணும் மேம். அவர் விட்டுட்டு இருக்க முடியாது மேம். எத்தனையோ பேர் தப்பா கேட்டாங்க. அத்தனை பேர் மத்தியில் இவர் தான் இடத்த நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டாரு. நல்லவர் தான் மேம். அவருக்கு யாரும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் மேம் நடந்தது. அவங்க அண்ணி எங்க அம்மாவும் போன்ல பேசிக்கிட்டாங்க. என்ன அங்க வர சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு. நீ வா, நான் நேரடியா வச்சு பேசுறேன். எதனா நடுவில் சின்ன சண்டை வரும் மேம், பிரச்சனை வரும். ஃபோன் பண்றாங்க பேசுறாங்கன்னு இந்த மாதிரி பிரச்சனை வரும். நான் போய் அவங்க யாரு ஃபோன் பண்றாங்க பேசுறாங்க? அவருக்கு வேலை வரவங்க பண்றாங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் சொல்லுவேன், இது மாதிரி பொண்ணுங்களோட எல்லாம் சேர்ந்து போட்டோ பிடிச்சி வச்சிருந்தாரு மேம். அதெல்லாம் கூட நான் போய் சொன்னேன். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா, கூட வேலை செய்யறவங்க எப்படின்னா போட்டோம், நீ கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு அவங்க அண்ணி அவங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் நல்லவங்களா? நல்லாதான், இது வரைக்கும் என்கிட்ட நல்லாதான் மேம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல மேம். நல்லாதான் இருந்தோம் மேம். அவங்களும் அது மாதிரி சொல்லி சரி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நாங்களும் சரி போடான்னு சொல்லிட்டு வந்துருவோம். அன்னைக்கு நைட் நிறைய பிரச்சனை ஆயிடும். நான் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடாரு துணி எடுத்துட்டு. சரி மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில பசங்க கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தேன். அப்பா கிட்ட பேசுங்கடா, அப்பா வீட்டுக்கே வரல, வருதானான்னு சொல்லி கேளுங்கன்னு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். என் பையன் தான் பேசினான் மேம். வீட்டுக்கு வரலையாப்பான்னா, என்னாலலாம் அங்கே வர முடியாதுடா, தேவைன்னா உங்க அம்மாவை இங்கே வந்து பேச சொல்லு. அவங்க அம்மா வீட்டில் போய். பையனுக்கு என்ன வயசு? 7 வயசு ஆகுது மேம். பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. பேச சொல்லு அப்படின்ட்டாரு. சரி ஃபோனை வாங்கி நான் பேசினேன் மேம். இப்போ என் குரல் கேட்டதை கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் பண்ணேன் மேம். மறுபடியும் பண்ணதுக்கு என்ன சொல்லுன்னாரு, இது மாதிரி கேஸ் ஆஃபீஸில் வந்து புக் பண்ணணுமா, கேஸு ஒரு வாரத்தில் புக் பண்ண சொன்னாங்க, நீ வந்து புக் பண்ணுன்னேன். கேஸ் ஆஃபீஸ்க்கு என் நம்பர் தர முடியாது, நம்பர் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லி போய் வேறு நம்பர் லெட்டர் எழுதி கொடுப்போன்னாங்க. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ கையெழுத்து போடணுமா, வந்து கையெழுத்து போட்டு போ அப்படின்னு. நீ எல்லாம் என் கூட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் பண்ணேன். எங்கள் அண்ணி கூப்பிட்டாங்கல்ல மாறாப்பட்டுக்கு பேசுறதுக்கு, நீ ஏன் வரலன்னாரு. எங்கள் அப்பா அனுப்ப மாட்டேன்ட்டாரு, அதனால நான் வரலன்னு. உங்க அப்பா அனுப்ப மாட்டாருன்னா அப்போ உங்க அப்பா வீட்டுக்கே போ, நான் என்னால அங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இவ்வளவு ரோஷம் போக வேண்டியதானே அன்னி கூப்பிட்டோன்னு? மேம் தப்பு பண்ணது அவரு மேம். உன்னோட ஆட்டிடியூட் சரியில்லைம்மா, தப்பு இது. இதை இவ்வளவு எல்லாம் ரோஷம் இருக்க கூடாது. போயிருக்கு மேம் 9 மணி ராத்திரி. யாரு தப்பு பண்ணா யாரு கரெக்ட் பண்ணா, இதெல்லாம் ஒரு போட்டியா? அவங்க அண்ணி தான் உனக்காக தானே பேசுறேன்னு சொல்றாங்க, எனக்காக போக வேண்டியதானே. இவர் பண்ணது குடிச்சிட்டு போய் தெருவில் வந்துட்டு, மேலே துணி கூட நம்ம தெருவில் வந்துட்டு எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா மேம் தெருவில். போய் பேச வேண்டியது தானே அன்னிக்கிட்ட.
வர முடியாதுன்ட்டார் மேம். சரி அதனால தான் நான் செவ்வாய்க்கிழமை பசங்களை கூட்டிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன் மேம். உன்னோட சைட்ல இருந்து முதல்ல ட்ரை பண்ணியிருக்கணும். வீட்டுல பெரியவங்க கூப்பிட்டா அவங்கள மதிச்சு போகணும். நான் போய் அது ஒண்ணும் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா சொல்லதெல்லாம் உண்மை வந்துட்டா நான் எத்தனை முறை போய் அவங்க கிட்ட தான் மேம் நான் பிரச்சனையை சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, நீ வா பேசிக்கலாம், நீ ஏன் போல சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன வேணும் உனக்குமா? நான் அவரோட சேர்ந்து வாழணும் மேம். சேர்ந்து மூலமாவே வாழணும்னா எனக்கு விட்டு கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போகணும். கொடுத்துருங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நான் விட்டு கொடுத்து தான் மேம் போறேன். இல்ல அவர் உன்னோட பண்ணது எனக்கு ஆட்டிடியூட் இஷ்டம் இல்லை சரியில்லை. மேம். உன்னோட ஆட்டிடியூட் சரியில்லைம்மா. நான் அவர்கிட்ட பேசுறோம். அவர் என்ன பண்றாரு பாப்போம். அவருக்கு ஃபோன் பண்றது லேடிஸும் கூடலாம் கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. அது கேட்டதுக்கு அவங்க வேலை விட்டு நிக்கிறேன்னாங்க, அதனால நான் பிடிச்சேனாரு. அதுவும் நான் பெருசா எடுத்துக்கல. சரி சண்டை வந்து அந்த சிப்பு உடச்சி கூட போட்டார் அவர். அதோட போயிடுச்சு மேம். நிறைய அவர் பண்றது தப்பு. ஃபோன் வந்தா தனியா போய் பேச பாஸ்வேர்ட் போடு, ஃபோனை கையில தரதில்ல. ஏன் அந்த மாதிரி வேலை உனக்கு ரொம்ப சந்தேக புத்தியோ? இல்ல மேம், ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது. உனக்கு பயமா இருக்கு மாமா விட்டுட்டு போயிடுவாரோ? அதுதான் மேம், நான் நல்லா இருந்து கட்டிட்டு இருந்தா கூட நான் கவலைப்பட. அதுதான் ப்ராப்ளம். தட்ஸ் அ ப்ராப்ளம். இப்ப அவர் உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்றாரு. வாழ முடியாதுன்னு சொல்ல மேம். அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு என்னால அங்க வர முடியாது, அவ்வளவுதான். அதுதான் சொன்னார் மேம். இப்ப அவர் உங்க கூட வந்து வாழணும். அதான் உங்க மூலியமா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்க மேம். வணக்கம். ஓகே, நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டைம் யாரோ ஒருத்தர் உள்ள வந்து நல்லா இருக்கீங்களா மேடம் கேக்குறாங்க. உங்களை உங்களெல்லாம் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னெல்லாம் பிரச்சனை மேடம், சந்தேக புத்தி ஜாஸ்தி மேடம். நீங்க உங்க சைட்ல இருந்து சொல்லுங்க. ஏன் இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க? எப்படி அவங்கள பாத்தீங்க? அதுல இருந்து உங்க லவ்ல இருந்து சொல்லுங்க. டிரைவராக இருந்தேன் மேடம். அப்பப்போ ஆள் வருவாங்க, நல்லா பேசும். சரி நானும் நல்லா பேசினேன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, தெரியும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. சரி ஏதோ நம்ம எவ்வளோ பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். ஒரு 6 மாதத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சந்தேக புத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்ல தம்பி, நீங்க சிப்ல எழுதி கொடுத்தீங்களா நம்பர்? செல் நம்பர் இதெல்லாம் கரெக்டா முடிஞ்ச ஃபோன் பண்ணுறதுனா பண்ணு, இல்லை மானானா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அது 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிச்சு. ஆனா கல்யாணம் பண்ணறது முடிவுல தான் உங்கள்ட்ட பேசுனீங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணுறது முடிவில் தான் பேசினேன். பசங்களை எல்லாம் நல்லா பாத்தீங்க? நல்லா பார்த்துருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்களை கல்யாணம் பண்ணும்போது? என்ன இல்லை மேடம், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நல்லா வாழ்ந்தீங்களா? நல்லா வாழ்ந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு நல்லா வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து சந்தேகம் ஜாஸ்தியாக வர்றதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன பண்றாங்க அவங்க? இப்போ ஃபோன் வருது மேடம். இப்போ நான் டிரைவர், காத்தால வேன் லேட்டாக வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வேன் விட்டு மிஸ் பண்ணிட்டா எங்கே போயின்னுக்கிற, வேன் வரணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு நாள் வீட்டில் செல்லை விட்டு போயிட்டு இருந்தேன். ஃபோன் வந்ததுல இது பேசிக்குது, நீ ஏன் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு சண்டை. அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொல்லுமாமா? நீ தானே நான் அப்பவே சொன்னேன்ல, அவர் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, உன்னோட சந்தேகம் தான் உன்னோட வாழ்க்கை நான் வந்து கெடுக்குது. எதனா சண்டை ஆச்சுன்னா சரி, நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், நான் உங்க கூட வாழல. ரொம்ப அப்படி சொன்னாச்சு நான் ஒழுங்கா இருப்பாரு தான் மேம் சொல்றேன். உன்னோட பிரச்சனை மனசார நீ சொல்லும் போதே நான் பண்ணது சொன்னேன்ல, இல்லை. உன் பிரச்சனையும் உன் சந்தேகம் தான். அவங்க என்ன சேஞ்ச் ஆகணும் தம்பி, அது சொல்லுங்க. சேஞ்சில் சந்தேகப்படாத இருந்தா சரி, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா போதும் மேடம். இப்ப அவங்களோட போய் வாழறதுக்கு நீங்க தயாரா? நான் வாழ மாட்டேன்னு சொல்ல மேடம், அவங்க தான் வாழ மாட்டேன். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, தாலியை கழட்டி கோயிலில் போட்டு நீ உங்க மாமியார் வீட்டுக்கே போயிரு, அப்படிதான் ஆகட்டுமா அப்படின்னு சொல்றாதே சொல்லுது. எப்ப ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான். என்னாச்சு, என்ன நடக்குது? ஃபோன் அடிக்கடிக்கு வரும் மேடம் எனக்கு. சாயங்காலமும் வரும், காத்தாலையும் வரும். ஒரே ஆள்கிட்ட இருந்து வருமா அடிக்கடி? நிறைய பேர்கிட்ட வரும் மேடம். நான் வேன் வந்து டிரைவர், ஒரு நாள் நான் வேலைக்கு போனாலும் ஃபோன் வரும். ஏன் டிரைவர் யார் வராங்க, டைமிங்னா டைமிங்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபோன் வரும். வேன் மிஸ் பண்ணிட்டா ஃபோன் வரும். ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க? ஃபோன் பண்ணதுன்னா உங்க சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, ஏன் உனக்கு ஃபோன் பண்றாங்க? இப்போ வேன் ஓட்டுற சூப்பர்வைசரா நானா மேடம்? நான் ஓட்டுறேன், நான் டைமிங் சொல்றது மாதிரி தான் லேடிஸ் வருவாங்க. அதுக்கு வந்து உனக்கு ஏன் ஃபோன் பண்றாங்க? நானும் அக்கா தங்கச்சி கொடுப்பாங்க, அக்கா தங்கச்சி நினைக்கூடாது, அக்கா தங்கச்சி நினைச்சுங்களா, அதெல்லாம் வேனாட வச்சுக்கோ. எவ்வளவு அக்கா தங்கச்சிங்க உங்களுக்கு? வேனில் வரவங்க எல்லாமே ஒரு இல்ல, உங்களுக்கு எவ்வளவு அக்கா தங்கச்சி? ஒரு அக்கா ஒரு தங்கச்சி மேடம். சரி, அப்போ ஜென்வனா தான் அந்த கால்ஸ் வந்தது, உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை யாரோட? இது வரைக்கும் எதுவும் கல்யாணம் ஆகுது எதுவும் இல்லை மேடம். எதுக்கு போன்ல பாஸ்வேர்ட் போட்டீங்க? எல்லாம் அது கூட தெரியும் மேடம் பாஸ்வேர்டா. திடீர்னு ஏன் போட்டீங்க? அவ்வளவு நாள் இல்ல. அது நைட்ல அன்னைக்கு போன் வந்துச்சு பாரு, அதுல வந்து நைட்ல உட்காந்து செல் நோட்டது மேடம்.
நைட்ல உட்காந்தெல்லாம் நோண்டது இல்ல மாமா. அன்னைக்கு ஒரு நாள் நான் கேம் தான் விளையாடுனேன், அதை தான் நீ அப்படி நினைச்சுக்கந்து. ஒரு டைம் ஃபோன் பண்ணி நம்பரை டிலீட் பண்ணிடுச்சு. யாருன்னு கேட்டா என்ன நான் பாஸ்வேர்ட் போட்டீங்க? செல் நம்பர் தான் மேடம். இது சொல்லுங்க. 9092. அப்படியா? ஆமா, வீட்டு நம்பர். யாரோட பேரும் போடல? பேரெல்லாம் இல்லை மேடம். சரி. அப்புறம் அதில் தான் மேடம் பாஸ்வேர்டு போட்டேன். இவங்க ஃபோன் போன் பண்ணி டிலீட் பண்ணிச்சு. கேட்டா வந்து நாங்க வந்து ஸோ எங்களுக்கு லைன்ல லேடிஸ்க்கு ஃபோன் பண்ணேன், அது ஏன் டிலீட் பண்ணோம்? உங்களுக்கு செக் பண்றதுக்கு ஃபோன் பண்ணிடுச்சா? செல் அவர் செல்ல இருந்து நான் பண்ணேன் அவங்க ma'am. யாருக்கிட்ட பேசுனது மேடம்? நான் பண்ணேன் மேம். அதை நான் வந்து நம்பர் டெலிட் பண்ணிட்டு ஏன் பண்ணேன்? ஏன்? சும்மா அவர் மேல கோவத்துல தான் மேம் நான் பண்ணேன். நான் பண்ணது வந்து சீட்டு வரணும் போட்டிருக்கேன் மேம். அந்த அக்கா ஃபோன் பண்ண சொன்னாங்க, நான் அந்த அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண எதுக்கு டிலீட் பண்ணும்? அதெல்லாம் அவர் மேடம் அந்த மாதிரி பாஸ்வேர்டு தான் மேம் போட்டு. பண்ணேன், அதனால தான் நான் அப்படி பண்ணேன். யாரு மாதிரி பண்றாங்க? நீ ஃபோன் பண்ண எதுக்கு டிலீட் பண்ண? அவர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறாருல மேம், அதனால இந்த மூலியமா ஒரு கோவம் வரட்டும்னா அந்த மாதிரி தான் பண்ணேன் மேம். சரி, அதுக்கப்புறம் அதில் தான் மேடம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எதுனா ஒரு வேலை செய்யலைன்னா அதுக்கும் ஒரு சண்டை வரும். அப்புறமா ஒரு மாசம் ஆரம்பத்துல கழிச்சு நல்லா வேலை எல்லாம் செய்வார் மேம், என்னால் முடியலன்னா கூட அவர் செஞ்சுக்கிறாரு மேம். அப்புறமா வந்து ஒரு மாசம் போயிடுச்சுன்னா சண்டை வரும், கொஞ்சம் பெருசா வர மாதிரி. அதுக்கப்புறம் சண்டை வந்தா நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன், நான் உங்க கூட வாழல, நான் பசங்களை கூப்பிட்டு எங்கன்னா போயிடுறேன். பசங்களை நல்லா பாத்துப்பீங்களா? அவங்க ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்களா உங்ககிட்ட? ஆமா மேடம். அதுக்கு பயப்படல, அவங்க கிட்ட மரியாதை இல்லை கூட என்கிட்ட பசங்க நல்லா இருக்காங்க. நீ ஆபரேஷன் பண்ணிட்டியாமா? ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு அவர் அது பண்ணதான் கல்யாணம் சொல்லிச்சு. பண்ணிக்க சொல்ல நான் திருப்பி பண்ணிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், நீ பண்ணிக்கினேன்னா இப்போ வந்து உன் குழந்தை எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இந்த குழந்தைய பார்க்கறதா இது பார்த்தா உனக்கு கோவம் வரும், அதை பார்த்தா இது கோவம் வரும். மானாமா இருக்கிறது 2 போதும். நீ இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்? அவர் எவ்வளவு கரெக்டா பேசுறாரு. அவரை பிடிக்காம வெறுக்கிறதுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணல மேம். அவரு போய் தனியா ஃபோன் பேசுறது, குடிச்சிட்டு வர்றதுதான் மேம் பிரச்சனையே. அடிக்கடி குடிச்சிட்டு வரீங்களா? எப்பனா ஒரு டைம் தான். ஆனா வந்து சந்தேகம் அந்த ஒரு டைம் தான் ஃபுல்லா குடிச்சிட்டோம் மேடம். சும்மா உங்களை கோவப்படுத்துறதுக்காக? கோவப்படுறதுக்கு இல்லை மேடம், எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தி. அன்னைக்கு ஒரு வாரம் தான் ஆகிக்குன்னு நினைக்கிறேன் மேடம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் அமைதியாகவே இருந்தேன். சாப்பாடு போடுமா, சாப்பாடு எதுவும் போகிறதில்ல. உனக்கு இது வரைக்கும் சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? அன்னைக்கு நான் சாப்பிடலன்னா கூட நீ சாப்பிடுன்னு தானே சொல்றேன். என்ன சொன்னீங்க? போட முடியாதுன்னு உன் கையால் சொன்னாங்க. நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். மாங்காய் பழம் கொடுத்தா உன் கையால் எனக்கு எதுவும் வேணான்னு. அன்னைக்கு தான் மேடம் எனக்கு ஃபுல்லாக கோவம் வந்துச்சு. அன்னைக்கு தான் போய் 9 மணிக்கு 9:30 10 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். உங்க அண்ணி பேசணும்னு கூப்பிட்டாங்களா? போலியா? ஆமா உங்க வீட்டுல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா மேடம். இது வரைக்கும் வீட்டுல ஏதாவது தப்பா பேசுறவங்க மட்டும் கேளுங்க மேடம். அவங்க எல்லாம் நல்லா தான் மேம். அன்னைக்கு ஆனாலும் உன்னோட புத்தி போறது இல்ல பாத்தியா? அவங்க எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க, நான் மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல சொன்னேன் நீ என்கிட்ட. இதுதான் உனக்கு ப்ராப்ளம், உன்னோட சந்தேகம் தான் உனக்கு ப்ராப்ளம். இன்னைக்கு குஷ்டு போயிட்டு மறுநாள் நாள் இது ஃபோன் பண்ணிக்குது, வீட்டுக்கு வாமா, எதாவது வீட்டில் வச்சு பேசிக்கலாம், இது நான் சொல்லிக்குது. அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் வரதான் தான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிக்குது. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வீட்டுக்கு வரேன் இல்லைன்னு சொல்ல ஃபோன் பண்ணி சொல்லிக்குது. இவரு நான் சொல்லிக்கிறாரு, எங்க அப்பா மானான்ட்டாரு, நான் வரல. ரொம்ப தப்பு தான், ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க நீங்க? நீங்க என்ன சொன்ன, நான் வாழ்ற முடிவு தான் மேடம். இது எப்ப பார்த்தாலும் நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன், எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன். அது சொல்லாத மாதிரி நீ நடந்து. கல்யாணம் ஆகிறது வந்து எப்படியா ஒரு 6 சொல்லிச்சு மேடம். நானும் எவ்வளவு நாள் தான் மேம் பொறுத்துனுக்குறது. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு பண்றேம்மா நீ. உமா, உனக்கு புரியுதா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்றன்னு? நீ இப்படி சொல்லிட்டே இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு சரி போ சொல்லிடுவாரு. அதான் அந்த வாழ்க்கையை விட்டு நீ வந்துட்டல, மறுபடியும் நான் அந்த வாழ்க்கைக்கு போறேன் ஏன் பயமுறுத்திட்டு இருக்க? அவரை சண்டை இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தா பேசி தீக்கணும். அதை விட்டு நான் விட்டுட்டு போறேன்னா சரி பொக்கியோ சொல்லிடுவாரு, அவ்வளவுதான். அவளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குப்பா. ஏன்னா வாழ்க்கை நார்மலா வரல, உங்களை கல்யாணம் பண்ணல, ஒரு பிரச்சனை இருந்து அப்புறம் வந்திருக்கா. அதனால அவளுக்கு அந்த பயம் இருந்துட்டே இருக்கு, நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு. அதனாலதான் அவ அப்படி நடந்துக்கிறான். அந்த தைரியத்தை நீங்க கொடுக்கணும். ஏன் அவ பயப்படுறான்னு தான் எனக்கு புரியல. திடீர்னு இந்த 6 மாசமா ஏன் அவ பயப்படுறா? உங்களோட பழக்க வழக்கங்கள்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல உங்களுக்கு புதுசா ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? நார்மலா எல்லாரும் வேலை இன்னொரு பொம்பளை வந்து இவருக்கு ஏன் மேம் சோறு ஓட்டுறாங்க?
அது இவர் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட பெருசா எடுத்துக்க மாட்டேன். யாரு சோறு விட்டுறாங்க? அவங்க வேலை வரவங்க. அது இவரே சொல்லியிருந்தா கூட நான் பெருசா எடுத்துருக்க மாட்டேன். வண்டி ஓட்டணும் கூட வேலை கோயில் செய்யணும்னு பிரசாதம் சொல்றாங்க. கொடுத்தாங்க. வண்டி ஓட்டுறது எப்படிமா சாப்பிட்றதும் தரால ஊட்டிக்கு எல்லாம் பார்த்து தப்பு தரால ஊட்டி கோயில் பிரசாதம்னு சொல்லிட்டு ஊட்டினாங்க மேடம். அதுதான் விஷயம். அது ஒண்ணுமே மறைக்காம சொல்றது. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அவங்க வேன்ல வரவங்களே சொன்னது மேம். தப்பு இல்லப்பா. தப்புதான் மேடம், இல்லைன்னு சொல்லலாம். அப்போ கோயில் பிரசாதம் அப்ப கொஞ்சம் சேர்ந்து உட்காருங்களேன். சொல்லி இருந்தா கூட எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. சரி, அப்ப அவர் வெளியே போயிட்டு செய்யலாமா நீங்க அப்படியெல்லாம்? அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க இப்படி பண்ணலாமா? அவ அது செஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? மேடம் அக்கா எங்க வயசு தம்பியோட பனியன் கூட அக்கா எனக்கு வயசோ போட தங்க வரல. வயசோ? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம கலாச்சாரத்துல இது ஓகேயா? தப்பு தானே? எவ்வளவு நேரம் வேணா ஸ்லிப்பா இருக்கு. அந்த வரம்பு மீறி போக கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அப்படிதானே? அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அது. வேற என்னமா சொல்ல? அடுத்ததை எடுத்து விடு. அடுத்த மேட்டர் என்னது? வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு பிரச்சனை தான் மேம். அவங்க வந்து அவங்க தான் ஃபோன் பண்றாங்களா அடிக்கடி? அடிக்கடின்னா இப்போ கூட வேன்ல வரவங்க தான் மேம். மதியத்துல ஒருத்தரா phone நிறைய பண்றாங்க. பேரா? நிறைய பேர் மாத்தி மாத்தி நிறைய தான் பேர் பண்றாங்க. வந்தா ரிஸ்கே இல்லையே. ஒருத்தரே கூப்பிட்டுட்டு இருந்தாதான் பயப்படணும். நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. அவரை பத்தி என்ன நான் இந்த நினைக்கிறீங்க? மாதிரிலாம் எதுக்கும் நான் வந்ததில்லை, போனதில்லை. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்களா விருப்பப்பட்டு இவளா பண்ணிக்கிறது. நல்ல பையமா அவரு? நல்லாதான் இருந்தாருங்க. ம். திடீர்னு இப்பதான் இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் வருது. என்ன இப்படி பழக்கம் ஒரு வழக்கம்? மாமியார் கிட்ட இருந்து எனக்கும் சொல்லாம அவங்க மாமியாருக்கும் சொல்லாம கூட்டிட்டு வந்து யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? நான் இப்ப 2 பேர் மேலேயே தப்பு பண்றேன். அவங்களும் அவங்க வீட்டுக்கு சொல்லாம வந்தது. இவ்வளவு நம்ம கட்டி கொடுத்து வீட்டுக்காரர் தவறிட்டாரு. ம். 2 பிள்ளைங்க இருக்குது. ம். அதை வச்சு பிழைக்காம சரி ஏதோ சின்ன வயசுல கட்டி கொடுத்து தவறி நடந்து போச்சுன்ட்டு இவரு விரும்பி பண்ணிக்கினான். ம். இவன் இங்கேயாவது இவராது ஒழுங்கா இருந்தாரா? ஏமா அவரு சொல்லுங்க. பொய் ஏதோ சொல்றீங்க? தண்ணி சாப்பிட்டு அது சாப்பிட்டு இது சாப்பிட்டு பழக்கம் பண்ணி ஏதோ ஒரு அவங்களுக்கு நாளைக்கு தான் அவர் ஃபோன் பண்ணியிருக்காராம் அப்படி. பண்றது அவங்கவுங்களுக்கு ஃபோன் பண்றாங்க செய்யறாங்க பேசுறாங்கன்னு அடிக்கடிக்கு எனக்கு சொல்லுவா. சரி அது வேலை செய்யற இடத்துல யாராவது கூட சொல்லுவாங்கம்மா 1க்கு 2 அதெல்லாம் நீ கண்டுக்காந்து எத்தனையோ முறை அந்த மாதிரி நான் சொல்லி விட்டுட்டு இருக்கேன். இப்போ போன வாரத்துல ஜாஸ்தி இது ஆச்சுங்க. வீடு பார்த்து வச்சுட்டு அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க வீட்டுக்காரம்மா. அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவ புருஷன் இறந்து போய் 2 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கா. அது ஒரு பெரிய தவறா எனக்கு தெரியல. சரி இப்போ ரிஜிஸ் மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா மேடம்? ஆமா ஆமா ரிஜிஸ் மேரேஜ் பண்ணி சொல்லுங்க. ஆமா. ரிஜிஸ் மேரேஜ் ஏன் பண்ணி register வந்து பண்ணல? உங்களுக்கு பண்ணிக்கலாம் மேடம் சொன்னேன். ஏன்? இப்போ பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எவ்வளவு ஆகும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணறதுக்கு? 3000 ரூபாய் நான் ஆகுதுன்னு அது என்ன சொல்லிருக்காங்க. பெரிய காசா அது? இப்போ எங்க டீம் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. சரி. இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க, சரி மேடம். புரியுதா? அந்த மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் தள்ளி போடக்கூடாது. நீங்க திருமணம் பண்ணியாச்சுன்னா இம்மீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணோம்ல. அவளுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு சொல்லுங்கம்மா. வேற என்னது? அவ்வளவுதாங்க சொல்றேன். அவங்க கேட்டது கூட உங்களுக்கு எந்த பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லாம ஒண்ணு இல்லாம இது சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா பரவாயில்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு தள்ளி போடுறீங்க? எப்படி திருமணம் ஆனா அடுத்த வேலையா நான் இம்மீடியட்டா அப்பவே ரெஜிஸ்டர் கேட்டேன். பண்ணோம். நான் அப்பவே கேட்டதுக்கு ரீஸ் மேரேஜ் பண்ணிக்கணுமா, நான் எங்கம்மா அந்த ரசீது காமின்னா நான் அங்க வச்சுக்கிறேன் இங்க வச்சுக்கிறேன் இங்க வச்சுக்கிறேன் அங்க வச்சுக்கிறேன்னு போய் சொல்லிட்டேன். எனக்கு தெரியல, இப்பதான் தெரிஞ்சு எனக்கு பண்ணாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. பண்ணலீங்க. அந்த பொண்ணோட வாழறதா தானே இருக்கீங்க. வாழ்றத இது வரைக்கும் நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னதே இல்லை மேடம். ஆனா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல உன்னோட சந்தேக புத்தி இருக்கக்கூடாது. சந்தேகப்படுறது வரைக்கும் நீ அவரை சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஃப்ரீயா விடு. அதே மாதிரி அவ ஃப்ரீயா விடுறாங்கிறதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காதீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது இல்லை மேடம். இது சாதாரண வரைக்கும் அந்த கல்யாணம் மாதிரி பண்ணியிருந்தா எல்லாம் கூட எதுவும் பரவாயில்ல. இந்த பொண்ணோட கேசஸ்ல நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதையா இருக்கணும். அவ பசங்களோட லைஃப அவளை மட்டும் அவள் ரிஸ்க் எடுத்துக்கல. அவ பசங்களே உங்களை நம்பி கூட்டிட்டு வந்திருக்கா. அப்ப நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா எப்படி இருக்கணும். இருக்கணுங்க? அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட சப்போர்ட் இல்லாம மாமியாரோட சப்போர்ட் இல்லாம அவ வெளியே வந்துட்டா. உங்களை மட்டும் நம்பி இருக்கா. வேற எந்த ஆதாரம் அவளுக்கு லைஃப்ல கிடையாது. அதனாலதான் அவ்வளவு பயமா இருக்கு அவளுக்கு. நீங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணி நீங்க விட்டுட்டு போனா கூட அவ்வளவுதான். அவரே கேளுங்க மேம்.
எனக்கு அம்மா ஒழுங்கா இருக்கிறாங்களா, எனக்கு யாரு அண்ணன் தம்பி ஒழுங்கா இருக்கிறாங்களா, நான் அவங்களே கேளுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இவங்க கூட ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு நம்மள பதில் சொல்ல வைக்கிறாங்க. என்னம்மா இது? அது குடும்ப சூழ்நிலைக்காக ஆச்சுங்க. பாக்கி என்னது? வீட்டு சூழ்நிலைக்காக கடன் வாங்கிடுச்சுங்கெல்லாம். யாரு வீட்டு சொல்லி? நாங்களே வாங்கிட்டோம். அதுக்கு எதுக்கு அவ பதில் சொல்றா? அது அவ சொல்றேன். எனக்கு வீட்டாண்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன கேட்கும், இவ்வளவு நம்ம பார்த்தா உங்க அம்மா போனோம்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்கள சாக்கு வச்சு நம்ம போனோம்னா அந்த நேரத்துல நம்ம பேசுறாங்க மேம் நம்ம கிட்ட. உங்க அம்மா இப்படி வாங்கியிருக்கிறாங்க, உன் பேர் சொல்லிதான் வாங்கினாங்க. அதுக்கு எதுக்கு அவங்க பேரை சொல்லி அவங்கள வாங்குறீங்க? கேக்குறாங்கன்ட்டு கஷ்டப்படுறாங்க. நீங்க ஏன் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படி? வாங்கிடுச்சு. இந்த பொண்ணோட அப்பா எங்கம்மா? அவர் தான் வந்தாரு. அப்படி அவர் திருப்பூர்ல இருக்காங்க மேம். இவங்க 2வது குட்டிக்கு. இந்த பொண்ணோட அப்பா எங்க? அவர் கோயம்புத்தூர். ஏன் விட்டீங்க அவரை? சொல்லுங்க. அது அப்பயே அவரே அங்கேயே போயிட்டாரு. அவங்க அப்பா அம்மா தான் வேணும்ட்டு அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கல்யாணம் பண்ணீங்களா? இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரை விட்டுட்டு போனாரா? அவரு போயிட்டு பண்ணல. அப்புறம் தான் எத்தனை வருஷம் கழிச்சு? அவர் போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தகவல் தெரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். அவர் வேலைக்கு போறாரா? அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ போறது. நீங்க? நான் போறோம். என்ன வேலைக்கு போறீங்க? கம்பெனிக்கு. நீங்க கடன் வாங்குனீங்க, நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது உங்களோட வச்சுங்கம்மா. என்னோட தான் இருக்கணும். அந்த பொண்ணுகிட்ட போக கூடாது. அவங்க கிட்ட நான் ஒப்படைக்கலைங்க. அவளை பார்த்தா கேட்க வீட்டாண்டு இருக்கிறவங்களே இல்லையா, எல்லாம் பழக்கமானவங்களே வீட்டாண்டு இருக்குங்களே, அதனால அவளை பார்த்தா கேட்க. சரிம்மா, நம்ம கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப பேசி சரி பண்ணிக்கணும். வெளியே போனா அதுக்கு மேல இருக்கக்கூடாது. புரியுதா? என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப அவர்கிட்ட கேளு. புரியுதா? அவங்களும் ஏதாவது விஷயத்துல சேஞ்ச் ஆகணும்னா நீங்க இப்ப பேசிக்கணும். ஓகே, வாங்கம்மா வெளியே போலாம். வீட்டுக்கு வர மாட்டேங்க. நான் அம்மா வீட்டுக்கு போகலாம். அங்கேவா? அவங்க தானே அமைதியா இருக்கிறாங்கடா. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கல்ல. அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொன்னேன். ஏன் வரல? அப்ப நீங்களும் வரக்கூடாதா? தப்பு பண்ண நீ தானே மாமா. தெருவில் எத்தனை பேர் பார்த்து எப்படி எல்லாம் கேட்டாங்க. எதா இருந்தாலும் நீ போய் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நான் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அம்மா கிட்ட தானே அங்கதானே போய் சொல்றேன். எங்க அம்மா கையில சொல்றேன். அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட அப்புறம் போய் அங்க போய் சொல்ல வேண்டியது தானே. நீ எத்தனை நாள் சமாதானம் பண்ணி விட்டுருவாங்க. நீ அப்படி போய் சொல்லி கூட நீ ஒழுங்கா இருந்தியா? அன்னைக்கு அப்படி பணம் தருதுல்ல, நேரே அங்க போய் வைக்கணும். எத்தனை முறை நான் போய் சொல்றது மாமா? 1 வாட்டியா 2 வாட்டியா? எத்தனை முறை போய் சொல்லியிருக்கிறான். அப்ப கூட நீ ஒழுங்கா இருந்தியா? என்னதான்றா? இப்ப நீ என் கூட இருக்க மாட்டியா? அவங்க கூட இருக்க மாட்டேன்னு நான் சொல்லல. அப்ப நேத்து செவ்வாய்க்கிழமை ராகுல் போன் பண்ணி பேசினா வர முடியாதுடா அண்ணா. எதா இருந்தாலும் வீட்டுக்கு வாடா அப்படின்னு தான் சொன்னேன்னா. வர முடியாதுடா என்னாலன்னு சொன்னேன். நான் அங்கெல்லாம் வரலன்னு தான் சொன்னேன் நான். அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்துக்கிறியா? இல்லை, நான் மட்டும் தான் வரணும். அம்மா உடம்பு சரியில்லை. ஒரே சரி இது பண்ணிக்கிறாங்க. சொல்லிட்டு வந்தியா? நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க பயந்து அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. நீ போய் தனியா ஃபோன் பேசுறத இந்த இவ்வளவு இதுக்கும் காரணமே. நான் தனித்தனியாக அப்படி யாரு கூட தான் பேசிக்கிறேன். உனக்கு தான் தெரியும். நீ ஏன் தனியா போய் நின்று ஃபோன் பேசுற? செல்ல எதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிற? அப்ப நான் எடுத்து பார்க்க கூடாது, எனக்கு தெரியக்கூடாதுன்றது தான் நான் அந்த மாதிரி செய்யறேன். வேற என்ன டவுட்டுக்கு தான் சும்மா இருந்துலாங்காத. நான் ஆயுசுக்கும் உன்னோட வாழணும் தான் மாமா இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன். என்ன நீங்க தானே விருப்பப்பட்டு கட்டிக்கின. நான் மட்டும் நான் உனக்கு போகணும் முடிக்கணும்னாக்கிறேன். நீ ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிற? எந்த மாதிரியா? என்னத்து குடிச்சிட்டு வர? எப்போ பார்த்தாலும் ஏன் ஆளாமத்துக்கு போறேன்னு பாருங்க. நீ ஒழுங்கா கறியா? நான் ஒழுங்கா இருக்கணும் இல்லையோ, நீ ஏன் எப்பத்தால அது சொல்லணுங்கிற? நீ போதானே அம்மா வீட்டுக்கு அனுப்போ. நீ அப்படி சொன்னாச்சு ஒழுங்கா இருப்பேன்னு தான் சொல்ற. என்ன இருந்தாலும் நான் 2வது வீட்டுக்காரன் குத்தி காட்டுறல. நான் 2வது வீட்டுக்காரன் நினைச்சிருந்தா நான் இவ்வளவு தூரமே வந்திருக்க மாட்டேன் மாமா. அப்ப என்னத்துக்கு நீ ஆளாமத்துக்கு நான் போற? அவரு கூட வாழ்ந்த அந்த 4 வருஷத்தை நான் உன் கூட வாழ்ந்த 1 வருஷத்துல மறந்துட்டேன் தெரியுமா? அப்பயே ஆளாமத்துக்கு போறேன்னு சொல்லுங்க. நீ உனக்கு ஒரு பயம் வரட்டும் தான் எதா இருந்தாலும் எங்க அம்மா சொல்றேன். வீட்டு அனுப்ப வேண்டியது தானே. நீ சொல்லிக்கிறேன் தவிர நான் போனா அவங்க கூட்டத்துக்கு கூட நான் என்ன சொன்னேன்?
நான் வரல, இவர் விட்டுட்டு நான் எப்படி வரட்டேன்னு தான் நான் அவங்க கூட்டத்துக்கு கூட சொன்னேன். அன்னைக்கு நான் சொல்றேன், நான் உள்ள ஆள முடியாது, நீ போ உங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் போற ஆளாமத்துக்கு அப்படின்னு சொல்லி சாமான் செட்டில் எடுத்து வைக்கிறேன். அவங்க வீடு அன்னைக்கு உங்க காலி அம்மா பண்ண நான் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு உங்க அம்மா நான் சொல்றாங்க, தாலி கழட்டு அப்படிதான் போகன்றாங்க, அப்படிதான் ஆகட்டுமான்ற. அவங்க கிட்ட நான் அப்படி ஆகட்டும்னு சொன்னேன்னா அவளை சாமானெல்லாம் எடுத்து வைக்கிற ஒரு வார்த்தைன்னா நீ சொன்னியா மாமா? நான் செஞ்ச தப்பு தான், நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை நான் நான் சொன்னியா? கூப்பிட்டு என்ன பேசுனீங்க எனக்கு? நான் அதுக்கு வா வான்னு கூப்பிட்டவா? ஆ, எப்படி கூப்பிட்ட நீ? இதுக்கு மேல பிடிக்காத மாமா, ஒழுங்கா நடந்துக்கோ மாமா. கண்டவும் உனக்கு ஏன் போன் பண்றா? அதுதான் இப்போ. கம்பெனில வேலை செய்யறேன், நான் அதுக்கு சொல்றேன். மத்தியான நேரத்துல கூட போன் பண்ணுவாங்களா? போயிட்டுக்கு இதே இல்லைன்னு கூட ஃபோன் பண்றாங்க. தாய் பாய்ச்சி இதுதான் இருக்கு. வீட்டுக்கு கூட்டின்னு போறியா? வீட்டுக்கு தான் போகணும். தடிக்கவே தான் சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்துடுவோன்னு பயமுறுத்துறீங்களா பசங்களை? ஆ? சின்ன சின்ன சண்டைக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மைக்கு போயிடுவேன்னு பயமுறுத்துறீங்களா? மேம், அன்னைக்கு போன் பண்ணி கூப்பிட்டதுக்கு என்னால அங்க வர முடியாதுன்னு நீயே சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம். இதுக்கு போய் இங்க வந்து உட்கார தேவையே இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப வெளியே போய் நேர ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க. சரி. இப்ப மணி என்ன? 1 மணி நேரத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சூப்பர். என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம், ஆம்பூர் மாதிரி இடத்துல நிறைய பெண்கள் வந்து வேலை செய்வாங்க ஃபேக்டரியிலலாம். அப்போ வேன் டிரைவர்ஸ் தான் பசங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணோட இது ஞாபகம் இருக்கணும், உங்களை நம்பி ஒரு பொண்ணு 2 குழந்தைங்களும் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடக்கூடாது. ம், விட்டுட்டு போக மாட்டேன்னு உறுதியா இருந்தா மட்டும் இன்னைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி மேம். இல்லைன்னா அவங்கள போக சொல்லிடுங்க. இல்ல மேடம், நான் இது வரைக்கும் கல்யாணம் வந்தது போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ, இது வரைக்கும் அந்த என் கூட மாதிரிலாம் வாழாத. இல்ல மேடம். நீங்க சொன்னீங்களாமே அவரை விட்டுட்டு போய் மாமியார் வீட்டுக்கு போயிடுன்னு. சொன்னாக்கா அவர் இந்த மாதிரி கோயிலுக்கு செஞ்சதுக்கு தான் அந்த மாதிரி அது சொன்னாங்க. அப்படி சொல்லலாமா? நீங்க இவரு வயசுல பெரியவங்க தானே. அப்படி இல்லைங்க மேடம், இவர் பண்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்லாம அப்படியெல்லாம் கொள்ளாம மிரட்டலாமா? எல்லாம் இது பண்ணிட்டு தான் இவங்களுக்குள்ள இல்ல ஒரு அவங்க பயம் மாமியார் வரும். வீட்டுல அவளை ஏத்துப்பாங்களா? ஒரு பயம் வரும் தான் அப்படி யாருக்கு சொன்னேன். பயம் வரும்? இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், அவங்க திருந்துவாங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான். ஆமா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பயமுறுத்தலாம் கூடாதுமா. ஆனா அந்த மாதிரி புள்ள இல்லதான். நான் சொல்லிங்க, நான் தப்பானவருன்ட்டு. நல்லா தான் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, பிள்ளைங்க நல்லா பார்த்துட்டு நல்லா இருந்ததுங்க. இப்பதான் நடுவுல தான் இந்த மாதிரி அவர் பண்றாரு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவர்கிட்ட தான் சொல்றேன். வேன் தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுந்தர் மேடம். சுந்தர். ஒரு விஷயம் முடிவு பண்ணீங்க, கடைசி காலம் இருக்கணும், வரைக்கும் இருந்து போட்டுன்னு தான் நானும் சொல்றேன். அந்த பொண்ணோட வாழறது உறுதியா இருந்தா வாழணும் மட்டும் வாங்க. போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லைன்னா இப்பவே இப்ப கட் கூட பண்ணி சொல்லிருக்கேன். விட்டுருங்க. அதே தான் அவ சொல்றேன். வாழ்க்கை பாரு. நீயும் எந்த தப்பு பண்ணாத, நீ எந்த தப்பு பண்ணாத. அப்புறம் 2 வாய் பேரும் ஊட்டி சந்தோஷமா விடுறது, பிரசாதம்னு வாயில ஊட்டி விடுறது, நைட்டு 12 மணி வரை பொண்ணுங்கள்ட்ட பேசுறது, அதெல்லாம் இல்ல மேடம். அடிக்கடி அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு, இது ஒண்ணுமே, இந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களை நம்பி ஒரு பொண்ணும் 2 பசங்களும் இருக்காங்க. அது நீங்க ஷூரா இருந்தா என்ன பயந்துட்டு சொல்லாதீங்க. இல்ல அவங்க அம்மாவை நானே பயந்துட்டு அன்னைக்கே சொல்லாதீங்க. சொன்னதுதான் மேடம். நானே எப்பா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 புள்ள இருக்குது, நீ கல்யாணம் ஆன புள்ள என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு வாரிசு கேட்பாங்க செய்வாங்க, இந்த மாதிரிலாம் வேணா கண்ணு, எப்படி பழகுன்னு எப்படி பேச எனக்கு தெரியாது, இப்போ வந்து கூட்டின்னு வர வீட்டுக்கு, இதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லம்மா, எங்க அண்ணியோட பசங்கள்லாம் 4 பசங்களும் என்ன இருக்கான், அதோட இந்த 2 பசங்களும் சேர்த்து நான் வளர்த்துக்கிறேன், எந்த தப்பும் வராது, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேமா அப்படின்னு நான் அப்பயே நான் சொல்லிக்கிறேன். கேளுங்க, இன்னொரு வாட்டி வீட்டான வந்தா நான் போலீஸ் தான்ப்பா சொல்லுவேன்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன், இவங்க கல்யாணம் பண்ணிக்காதுக்கு முன்னே. இல்லைம்மா அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ மாமியார் வீட்டில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் யாரும் இல்லைங்க. உங்கள் மாமியார் வீட்டில் இருந்தது எங்கள் மருகி மட்டும் தான், அவர் இறந்துட்டார். அந்த அம்மா ஒண்டி தான் இருக்குது. அப்படியா? யாரும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி ஒத்த ஒரு மூத்த மாதிரி யாரும் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் இருக்கிற கும்பல நீ போயிருக்கிற, எப்படி இருக்கணும் இல்லை எனக்கும் சொல்லல, உங்க மாமியாருக்கும் சொல்லல, சொல்லாமக்கெல்லாம் போய் 5 நாள் பொறுதான் எனக்கு தகவல் தெரிஞ்சிச்சுங்க. இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்லம்மா, இந்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருக்கணும்ல நீங்க. இன்னொரு வாழ்க்கை தேடிக்கும் போது வேணான்ட்டாங்களே மேடம் அவங்க. அப்பயே உங்க அப்படி மாமியார் சொல்லலையே உங்க மாமியார் பொண்ணு? வீட்டுல கூட உங்க கேட்டுதான் பொண்ணு அப்படி சொல்லலையே. இவங்க உங்க அங்க அம்மா இருக்க இன்னொரு கல்யாணம் பண்ணதுனாலதான் எங்க அப்பா விட்டுட்டு போனாருன்னு தான் அவ சொன்னாங்க.
இல்லைங்க அவரு தாங்க ஃபர்ஸ்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டில் நானே தான் இருந்தேங்க. கம்பெனி வேலை செஞ்சு அம்மா வீட்டில் தான் இருந்தேங்க நான். அதுக்கப்புறம் நடுவில் இவரு கல்யாணம் பண்ணி அப்படியா? இவரு அந்த சின்ன மாதிரி வயசுல இருந்தே இந்த பொண்ணுக்கு ஒரு life வயசு disturb. 7 மாசம் இவரை நான் கல்யாணம் பண்ணணும். ஒரு ஏன் வயசு 7 விட்டுட்டு மாசம். போனாரு உங்க வீட்டுக்காரவங்கள? அவர் வந்து என்னை வந்து வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் வந்து ஆம்பளைங்களே யாரும் கிடையாதுங்க. நான் ஒண்டி என் சின்னது என் தங்கச்சி இருந்தா. எங்க அப்பாங்க அம்மாங்க நான் தான் கஷ்டப்பட்டு போட்டுன்னு இருந்துச்சு அப்போ சூழ்நிலை. வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லா செலவும் பண்ணி நாங்களே கல்யாணம் பண்ணார் அப்பா. ஆமா இவர் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்காலாம் இருக்கிறாங்க. எங்க அம்மா அம்மாக்கு யாரும் இல்லை நான் போறேன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார் அவர் அப்பே. எப்பாவது ஒருவாரு போயிடுவார் அவர் பாட்டுக்கு. அவள் தான் அதுக்கு இங்கே இருக்கிறது இருந்தா இருக்கலாங்கன்னு அங்கன்னா நான் வரமாட்டேன்னு அதோட போயிட்டார். இன்னமும் ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா, குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும். இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வந்தா கூட மாமியார் வீட்டுக்கு போன்னு நீங்க வந்து சொல்லாதீங்க, சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு முடிச்சிடுவோம், நீங்க கிளம்புங்க. நான் திரும்பியும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ண முடியாதும்மா. அவரை நாளைக்கு 4 பேர் அவரை எதனா சொல்லிடுவாங்கன்னு கஷ்டம் தான். நான் சொல்ல மாட்டேம்மா, இது ரொம்ப பர்சனல் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன்னா வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னும் பிரச்சனை தான் ஆகும். அது இன்னொரு குழந்தை பெற்றுன்ட்டேன்னா இன்னும் அது ஜாஸ்தி பிரச்சனை தான் உருவாக்கு. அவர் தான் தெரிஞ்சுதான், நீ அவர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. அவர் தெரிஞ்சு ஒன்னையும் பசங்களையும் ஏற்றுக்கிட்டாரு, அவர் குழந்தைங்கள அவர் பார்த்துக்கிறாரு. அதுதான் கரெக்ட். இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகும். அப்பமா அந்த குழந்தை பிறந்துட்ட அப்புறம் திடீர்னு கோவத்துல இந்த பசங்களை அடிக்குவேன். அப்பமா உன்னுக்கு கோவம் வரும். கரெக்ட். உன்னோட சந்தேக புத்தியை குறைச்சிக்கும். அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைம்மா. 100% நம்பணும். அன்னைக்கு கூட யார்கிட்டயோ ஒருத்தர் சொன்னேன், நமக்கு பார்க்கறதுக்கு கூட அது தப்பா இருக்கலாம், ஆனா அது தப்பா இருக்கணும்னு இல்லை. அந்த அளவுக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கைக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? கிளம்புங்க. என்ன நான் சொன்னது ஏதாவது மண்டைக்குள்ள போச்சா? ஏன் இவ்வளவு ஒல்லி ஆயிட்ட நீ? சமீபத்துல நிறைய நடுவுல சாப்பிடாம போயிட்டேன். ஏன் அடிக்கடி சாப்பிட்றதே இல்லை. எதுக்கு? இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறியா அவருக்கு? ஹேர் என்ன கட் பண்ணிருக்க? திருப்பதிக்கு போயிருந்தோம். மட்டாச்சு. அப்படியா? இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்ன வச்சுருக்கீங்க? என்கிட்ட லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்கு. ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா? ஜெராக்ஸ். இப்ப கையில இருக்கா? ஆமாம். காட்டுங்க. உங்கள்கிட்டமா ஐடி ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் இருக்கு. எங்கே வச்சுருக்கீங்க? எங்க வெளியே இருக்கு. அவ தெளிவா தான் வந்திருக்கா. வேற ரேஷன் கார்டு? சரி மேடம், உடனே பண்ணிடலாம் மேடம். உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு கையெழுத்து போடுற கார்டு வந்திருக்காங்களா? அம்மா இருக்காங்களே, அம்மா அப்பா இருக்காங்க. சரி. உங்க சைட்ல இருந்து யாராவது வர வைக்கலாமா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த அம்மா தான் வரணும். சரி மேடம். அவர் அப்பா வந்து ஈரோட்டில் வெளியே வேலை செய்கிறாரு. சந்தோஷமா இரு. போய் நல்லா சாப்பிடு. முதல்ல போய் பிரியாணி வாங்கி கொடுங்க பாப்பாக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு நடந்தா நல்லா இருக்கும். பண்ணிடலாம் மேடம். இல்லைன்னா மண்டே 3 o'clock பண்ணிடலாம். சரி, கிளம்புங்க. நல்ல உசுப்பா இரு, ஸ்ட்ராங்கா இரு, சந்தோஷமா இரு. ஓகே. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.